மகர சிறைச்சாலைக்குள்ள நேற்று ஏற்பட்ட மோதல், அதுக்கு பின்னால் இருக்கிற நிறைய விஷயங்கள் சம்பந்தமான தகவல்கள் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. சாதன், அசார், பெட்டான்னு சொல்லி அடையாளப்படுத்தப்படுற 3 பேர் தலைமையிலான குழு தான் இந்த மோதலுக்கான காரணம் என்ற மாதிரி முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறதா இப்போ ஒரு சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கு. இந்த சம்பவத்தில் சிறைச்சாலையினுடைய 15 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல இருந்து 100க்கும் அதிகமான கைதிகள் வேறு வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறாங்க. இந்த மோதலோட சம்பந்தப்பட்டிருக்கிற கைதிகள் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டவர்களும் அந்த 100 பேருக்குள்ள இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. சிறைச்சாலைகளுக்குள்ள போதைப் பொருள் கிடைக்கிறதுன்றது குறைவடைஞ்சிருக்கு. அதிலும் குறிப்பாக மகர சிறைச்சாலைக்குள்ள போதைப் பொருள் பயன்படுத்துகிற கைதிகள் அதிகமாக இருக்கிறாங்க. நிறைய சிறைச்சாலைகளுக்குள்ள இது நடக்கிறது அதிசயமான ஆச்சரியமான விஷயம் கிடையாது. அந்த மாதிரி மகர சிறைச்சாலைக்குள்ள போதைப்பொருள் பயன்படுத்துகிற கைதிகள் நிறைய பேர் இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த கைதிகளுக்கு தேவையான வளமையாக கிடைச்சி கொண்டிருந்த போதைப்பொருளோட அளவு குறைவடைஞ்சிருக்கான். இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி சிறைக்குள்ள சுற்றி வளைப்புகள் நடத்தப்படுது, அங்கிருந்து போதைப்பொருள் கைப்பற்றப்படுது, அதிகாரிகள் நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி 4 கைதிகள் கூரைக்கு மேலே ஏறி தங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாங்களாம். அந்த சந்தர்ப்பத்தில் சிறை அதிகாரி ஒருத்தர் போய் அவங்களோட கதைச்சிருக்கிறார். என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குற நேரத்தில் அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சு கூரைக்கு மேலே ஏறி இருந்த கைதிகள் அந்த பேச்சுவார்த்தைகள்னு சொல்லி போன அந்த அதிகாரி மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த அதிகாரி அந்த இடத்துல இருந்து ஓடி தப்பி இருக்கிறார். அதுக்கு பிறகு தான் இந்த மாதிரியான சம்பவம் பதிவாகி இருக்கு என்ற மாதிரியும் ஒரு சில மீடியா ரிப்போர்ட்ஸ் குறிப்பிடுது. குறிப்பாக அவர் மற்ற அதிகாரிகளையும் கூட்டிக் கொண்டு அந்த சிறைக்குள்ள இருந்து வெளியேறி இருக்கிறார். வெளியேறதுக்கு முதல்ல ஆயுத களஞ்சி சாலையில இருந்த ஆயுதங்களை வெளியேற்றி இருக்கிறாங்க. ஆயுதங்களை வெளியில கொண்டு போயிருக்கிறாங்க. சமையல் அறையில இருந்த கூர்மையான ஆயுதங்களையும் ஒரு பேக்ல போட்டு வெளியில கொண்டு போயிருக்கிறதா சொல்லப்படுது. இதை தவிர அங்க ஒரு மருத்துவ கூடம் இருக்கு. எல்லா சிறைச்சாலைகளும் இருக்கிற மாதிரி மகர சிறைக்குள்ளேயும் ஒரு மருத்துவ கூடம் இருக்கு. அந்த மருத்துவ கூடத்தில் இருந்த சில மருந்து பொருட்களையும் இந்த அதிகாரிகள் எடுத்துக்கொண்டு தான் வெளியேறி இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. சொன்ன நீர்கொழும்பு சம்பவத்தில் இந்த மாதிரி வன்முறை சம்பவம் பதிவானதுக்கு பிறகு அங்கிருந்த மருத்துவ கூடத்தில் இருந்த மருந்து பொருட்களை போதைக்காக சில கைதிகள் பயன்படுத்தினார்கள் என்ற மாதிரியான தகவல் வெளிவந்திருந்தது. சமையலறை உடைக்கப்பட்டு அங்கிருந்த கூர்மையான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டு தான் தாக்குதல் நடத்தப்பட்டதுன்னு சொல்லி இன்னும் ஒரு தகவல் வெளிவந்திருந்தது. இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஆயுத களஞ்சி சாலையில் இருக்கிற ஆயுதங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கு. சமையலறையில் இருந்த கூர்மையான ஆயுதங்களை அதிகாரிகள் வெளியேற்றி இருக்கிறாங்க. மருத்துவ கூடத்துக்குள்ள இருந்த மருந்து பொருட்கள் வரைக்கும் வெளியேற்றி தான் அதிகாரிகளும் பாதுகாப்பா அந்த இடத்துல இருந்து போயிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த இடத்துல சில கட்டடங்களுக்கு தீ வச்சு கைதிகள் கொளுத்தி இருக்கிற சம்பவம் பதிவாகி இருக்கு. குறிப்பா பிரதான ஜெயிலருடைய அந்த ஆபீஸ் கொளுத்தப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு அங்க புனர்வாழ்வு மத்திய நிலையம் சொல்லி ஒரு கட்டடம் திறக்கப்பட்டதாம். அந்த கட்டடமும் கொளுத்தப்பட்டிருந்தது. இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான கட்டடங்கள் தீ வச்சு கொளுத்தப்பட்டது மட்டும் கிடையாம இந்த வன்முறையோட சம்பந்தப்பட்டிருக்கிற அந்த குரூப் மற்ற சிறைக்கூடங்களுக்குள்ளேயும் போய் பூட்டை உடைச்சி அங்கிருந்த கைதிகளை வெளியேற்றதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த தரப்பு கைதிகளுக்கும் இவர்களுக்கும் இடையில ஒரு மோதல் சம்பவம் பதிவாகுது. ஒரு வாய் தர்க்கம் ஏற்பட்டதா ஊடக செய்திகள் குறிப்பிட்டிருந்தது. அந்த கைதிகள் சொல்லியிருக்கிறாங்க, நாங்க வெளியில வரப்போறது கிடையாது, நீங்க உங்களோட பிரச்சனையை பார்த்துக்கொள்ளுங்கன்ற மாதிரி பூட்டை உடைச்சாலும் சில கைதிகள் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு தொடர்ச்சியா நாங்க உள்ளுக்குள்ளதான் இருக்க போறோம் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் 2 தரப்பு கைதிகளுக்கு இடையில ஒரு மோதல் சம்பவம் பதிவாகி இருக்கிறதா சொல்லப்படுது. இதுல 7 பேர் காயமடைஞ்சு வைத்தியசாலையில் அனுமதிச்சதுக்கு பிறகு ஒருத்தர் உயிரிழந்ததா உறுதி செய்யப்பட்டிருந்தது. அவர் ஒரு குற்றவாளி கிடையாது, ஒரு சந்தேக நபர். விளக்கமறியல் கைதியா சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 33 வயதான ஒரு இளைஞர் தான் இந்த மாதிரி தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றதும் இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. 20 கிராம் போதைப் பொருள் வச்சிருந்தார் என்ற குற்றச்சாட்டிலையும் ஒரு பைக் திருடினார் என்ற குற்றச்சாட்டிலையும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் கைதியா சிறைக்குள்ள இருந்து மகர சிறைக்குள்ள தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு நபர் தான் மற்ற கைதிகளினுடைய தாக்குதல்ல இந்த மாதிரி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான வன்முறை சம்பவம் பதிவானதுக்கு பிறகு கைதிகள் இன்னமொரு தரப்பு கைதிகள் அங்கிருந்து தப்புறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. தற்காலிகம் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு தடுப்பு சுவர் இருக்காம். அந்த சுவரால் பாஞ்சி தப்புறதுக்கு சில கைதிகள் முயற்சி எடுத்தாங்கன்னு சொல்லி அதை கட்டுப்படுத்துறதுக்கு சில முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. நீர்கொழும்பு சம்பவத்தோட ஒப்புற நேரத்தில் இந்த விஷயத்தை பாதுகாப்பு தரப்பு உரிய முறையில் கையாண்டிருக்கு என்ற மாதிரியான சில சம்பவங்கள் தான் பதிவாகி இருக்கு. ட்ரோன் பயன்படுத்தப்பட்டிருந்தது, விமானப்படையினுடைய ஹெலிகாப்டர் பயன்படுத்தப்பட்டிருந்தது, சிறையை சுற்றி வெளியில கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் போடப்பட்டிருந்தது. கைதிகள் வெளியில தப்பியோடக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இதை தவிர இந்த மாதிரியான வன்முறை சம்பவம் பதிவானதுக்கு பிறகு கைதிகள் தப்பி ஓடுறதுக்கு முயற்சி எடுத்த சந்தர்ப்பத்தில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு. அதுக்கான வீடியோ ஆதாரங்கள் நேற்றைய நாள்லையும் வெளிவந்திருந்தது. ஆனால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்படலை என்ற மாதிரி இன்னைக்கு ஒரு சில செய்திகள் குறிப்பிட்டிருந்தாலும் இன்னைக்கு சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர்கள் இது சம்பந்தமாக கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது தானேன்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார், இதை பற்றி என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியாது, விசாரணைகள் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால்
துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதுக்கான வீடியோ ஆதாரங்கள், அந்த சத்தம் கேட்கிற வீடியோக்கள் வந்து வெளிவந்திருந்தது. இது கைதிகள் இலக்கு வைக்கப்பட்டு நடத்தப்பட்டிருக்கிற துப்பாக்கிச்சூடா, இல்லாட்டி கைதிகள் தப்பி ஓடுறதை தடுக்கிறதுக்காக பயமுறுத்துறதுக்காக மேல நோக்கி நடத்தப்பட்டிருக்கிற துப்பாக்கிச்சூடா என்னன்றது தெரியாது. ஆனா அதுக்கான சில ஆதாரங்கள் வரைக்கும் வெளிவந்திருந்தது. துப்பாக்கிச்சூட்டு சத்தம் கேட்டதுக்கு பிறகு பாதுகாப்பு தரப்புக்கும் வெளியில கூடியிருந்த கைதிகளினுடைய உறவினர்களுக்கு இடையிலேயும் ஒரு வாய் தர்க்கம் பதிவாகுது. கிட்டத்தட்ட ஒரு கைகலப்பு, ஒரு மோதல், உறவினர்களுக்கும் பாதுகாப்பு தரப்புக்கு இடையிலேயும் ஒரு மோதல் பதிவாகிற மாதிரியான சூழல் வந்து இருந்தது. இதுக்கு பிறகுதான் சிறைச்சாலையை சுற்றி இருக்கிற 3 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுக்கு கர்ஃபியூ போடப்பட்டிருந்தது, ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டிருந்தது. இன்னைக்கு நிலைமை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டதுக்கு பிறகு அந்த ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு காலையில வந்து கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான பாதுகாப்பு தரப்பு உள்ள போயிருக்கு. உள்ள போனதுக்கு பிறகு வெளியில இருந்த கைதிகள் எல்லாருமே வந்து சிறை கூடத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு சிலர் அடையாளம் காணப்பட்டு 104 கைதிகள் வரைக்கும் 100க்கும் அதிகமான கைதிகள் வந்து பூசா அதிபர் பாதுகாப்பு சிறைச்சாலை உட்பட 7 சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறாங்கன்ற தகவலும் இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே வேற சிறைச்சாலைகளிலையும் இந்த மாதிரியான நெருக்கடி இருந்து கொண்டிருக்கு. பூசா அதிபர் பாதுகாப்பு சிறைச்சாலையிலையும் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி இருக்கு. ஒரு சிறைச்சாலையில் ஒரு சம்பவம் பதிவானதுக்கு பிறகு மற்ற சிறைகளுக்கு மாற்றப்பட்டிருந்தாலும் கைதிகள் அதிகமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தும் இதுக்கான ஒரு காரணம் என்ற விஷயம் வந்து தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருது. ஆனால் இதுக்கான உண்மையான காரணம் இதுவா இருக்கலாம் என்ற மாதிரி இன்றைக்கு நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவும் ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். சிறைகளுக்குள்ள கொண்டு போகப்படுற போதைப் பொருள் அளவும் குறைவடைஞ்சிருக்கு. இதுவும் இந்த மோதலுக்கான ஒரு காரணமா இருக்கலாம் என்ற மாதிரி நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு சில ஊடக செய்திகளும் அதைத்தான் குறிப்பிட்டிருந்தது. அப்படி பார்க்குற நேரத்தில் உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. வெளியில போதைப் பொருள் வந்து நிறைய இடங்கள்ல பறிமுதல் செய்யப்படுது, கைப்பற்றப்படுது. சிறைகளுக்குள்ள கையடக்க தொலைபேசி பயன்படுத்துறதுன்றது அதிசயமான ஒரு விஷயம் கிடையாது. போதைப் பொருள் பயன்படுத்துறதுன்றதும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சம்பவம் கிடையாது. நேற்று இந்த சம்பவம் பதிவான நேரத்தில் மகர சிறைக்கு வெளியில கூடியிருந்த அந்த கைதிகளினுடைய உறவினர்கள் ஒரு சிலர் அறியாமையில சொன்ன ஒரு விஷயமா என்னன்றது தெரியாது. எங்கட பணத்துல நாங்கள் போதைப்பொருள் பயன்படுத்துகிறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு தானே நாட்டினுடைய நிலைமை வந்து இருந்து கொண்டிருக்கின்ற மாதிரியான ஒரு சில கருத்துக்கள் கூட சொல்லப்பட்டிருந்தது. ஹர்ஷன நாணயக்காரர் குறிப்பிட்டிருந்தார், அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார், இந்த மாதிரியான ஒரு விஷயமும் இதுக்கான காரணமாக இருக்க முடியும் சொல்லி. இதை தவிர இப்போ கைதிகளினுடைய நெருக்கடி சொல்லி பார்க்குற நேரத்தில் கிட்டத்தட்ட 30,000 கைதிகள் இருக்கிறாங்க. 30,000 கைதிகள்லையும் 10,000 பேர் தான் உண்மையான தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற குற்றவாளிகள். நீதிமன்றத்தால் குற்றவாளிகள் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறவர்கள் வெறும் 10,000 பேர் மட்டும்தான். அந்த 30,000 பேர்ல 20,000 பேர் வந்து விளக்கமறியல் சந்தேக நபர்கள் என்ற அடிப்படையில் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கிற நபர்கள். இதுல பெரும்பாலானவர்கள் போதைப்பொருள் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருக்கிற நபர்கள். இந்த மாதிரி அதிகமான கைதிகள் வந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா அரசு ரசாயன பகுப்பாய்வு கிடைக்காம இருக்கு. போதைப்பொருள் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருளோட அளவு எவ்வளவுன்றதை தீர்மானிக்க முடியாம இருக்கு. இது சம்பந்தமா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேரடியா கவனம் செலுத்தி இருக்கிறார். அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்யறதுக்கான நடவடிக்கைகள், இயந்திரங்களை கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் சொல்லி நாங்கள் நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்ற மாதிரி அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார வந்து ஒரு பதில் சொல்லி இருக்கிறதையும் பார்க்க முடியுது. எதிர்கட்சி அரசியல்வாதிகள் சொல்லி பார்க்குற நேரத்தில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நாமலா சஜித் என்ற ஒரு சந்தேகமும் இருக்கு. நாமல் வந்து இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். நேற்று சொல்லியிருந்தார், இன்னைக்கு ஊடகங்களில் பேசப்பட்டிருக்கு. சஜித்தும் இதை பற்றி ஒரு கூட்டத்தில் உரையாற்றும் போது குறிப்பிட்டிருந்தார். நாமல் சொல்றார், இதுக்கு பின்னால் இருக்கிற 3 காரணங்கள் இருக்கு. இப்போ ஊடக செய்திகள் சொல்றது வந்து போதைப்பொருள் போறது குறைவடைஞ்சிருக்கு, இதனால கைதிகள் வந்து கோபம் அடைஞ்சு இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி நாமல் சொல்றாரு. இதுக்கு பின்னால 3 காரணங்கள் இருக்கா. முதலாவது நிர்வாக ரீதியான ஒரு குறைபாடு, 2வது ஒரு அலட்சியமான போக்கு, 3வது வந்து சிறைச்சாலைகளுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியான சில காரணங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் 3ம் தான் இந்த மாதிரியான வன்முறைகளுக்கு காரணமே தவிர இதுக்கு வந்து அரசாங்கம் தான் முழுமையான பொறுப்பை எடுக்க வேண்டியிருக்கும் சொல்லி நாமல் ராஜபக்ச நேற்று வந்து ஒரு சோசியல் மீடியாவில் வந்து பதிவை போட்டிருந்தார். சஜித் பிரேமதாச சொல்றார், மகர சிறைச்சாலைக்குள்ள நடந்திருக்கிற இந்த சம்பவத்தை கூட பொதுவாக சிறைகளுக்குள்ள நடக்கிற இந்த மாதிரியான சம்பவங்களை கூட அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கு. அப்ப பொதுமக்களுக்கு தேவையான வசதிகளை வந்து அரசாங்கத்தால் எப்படி நிறைவேற்ற முடியும்? ஒரு சிறைக்குள்ள நடக்கிற சம்பவத்தையே கட்டுப்படுத்த முடியாமல் இருக்குன்னு சொன்னா ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்குமான தேவைகளை இந்த அரசாங்கத்தால் நிறைவேற்ற முடியாது. என்னட்ட ஆட்சியை தாங்க என்ற மாதிரி மறைமுகமா அவர் கேட்கிறதா என்னுடைய நோக்கமாக இருந்திருக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு சில விமர்சனமான கருத்துக்களை வந்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்னைக்கு குறிப்பிட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இப்போ எதிர்கட்சி அரசியல்வாதிகள் என்ற அடிப்படையில் வந்து இந்த மாதிரியான கருத்துக்களை எப்படியுமே சொல்ல வேண்டியிருக்கு. என்று சொன்னால் எதிர்கட்சி அரசியல்வாதிகளுக்கு கதைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படும். இது வந்து யார் எதிர்கட்சியில் இருந்தாலுமே இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து சொல்லதான் வேண்டியிருக்கு. இது யார் ஆட்சியில் இருந்தாலும் இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாகிறத உண்மையில் தடுக்க முடியாது.
யதார்த்தம் என்னன்னு சொன்னா இதை விட பெரிய சம்பவங்கள் கூட நடக்க முடியும், நடந்தும் இருக்கு. யார் ஆட்சியில் இருந்தாலும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும். எதிர்க்கட்சியில் இருக்கிற ஆக்கள் யாரா இருந்தாலும் இந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்றதும் வளமையானது. இந்த ஆட்சியில் இருக்கிற ஜனாதிபதியா கூட இருக்கலாம், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் எதிர்கட்சியில் இப்ப இருந்திருப்பாரா இருந்தா இதை விட அதிகமா சில கருத்துக்களை வந்து சொல்லி இருப்பார். என்ன சொன்னா கடந்த காலத்துல அந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். இப்ப அமைச்சர்கள் இருக்கிறவர்கள் எதிர்கட்சி உறுப்பினர்களா இருந்திருப்பாங்களா இருந்தா இதை விட காட்டமான சில கருத்துக்களை வந்து சொல்லியிருக்க முடியும். அப்ப பொது வழியில வந்து எதிர்கட்சி அரசியல்வாதிகள் சொல்றது எல்லாம், அது யாரா இருந்தாலும் எதிர்கட்சி அரசியல்வாதிகள் சொல்றதை கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து இப்ப அடுத்தடுத்து பதிவாகி இருக்கு. நீர்கொழும்பு சம்பவத்தோட ஒப்புற நேரத்தில் இந்த சம்பவம் கையாளப்பட்டிருக்கிற விதம்ன்றது உண்மையில வரவேற்கப்பட வேண்டியது. அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற அதிகாரிகள் உண்மையில பாராட்டப்பட வேண்டியவர்கள். இந்த மாதிரியான இன்னும் ஒரு சம்பவம் நடக்குமா இல்லையான்றதான் அடுத்த கேள்வி. என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். நாளைக்கு நாங்கள் வழக்கம் போல இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.